இதுவரைக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸுடைய பேச்சிலிருந்து மொத்தமாக டோட்டலாக ஒரு சேஞ்ச் இருந்தது. என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லை, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். சும்மா ஆட்டம் போடலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல அப்படின்ற அந்த தெளிவு அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் அந்த முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம் 2 மாதத்துக்கு, அது அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா கஜானாவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க, இப்போ மொத்தமாக தொடச்சிட்டு போயிருக்கிறாங்களா, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு தெரியல. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த 200 யூனிட் மின்சாரம் முதல் 2 மாதத்துக்கு கொடுக்கறது தான் சரி. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கான பணம் நம்ம கையில் இருக்கா அப்படின்றதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது எவ்வளோ மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எவ்வளோ வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்காரும்போது அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கிறார். என்ன எதிர்பார்ப்புடன் இந்த மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதையெல்லாம் நல்லா உணர்ந்து தெளிவாக அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அந்த சேரில் அவர் உட்கார்றாரு.